அனிருத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அப்படி கலாநிதி மாறன் வந்து ஒத்துக்கிட்டாருன்றது தான் பெரிய கேள்வி. வந்து ஒரு கிளியை சொல்கிறாங்களே, ஒரு பழமொழி சொல்கிறாங்களே, கிளியை வளர்த்து குரங்கிட்ட கொடுத்த கதையா. குரங்கு என்ன பண்ணும்? கிளியை பிச்சு பிச்சு போடும். பல பெண்கள் கூட வந்து அவருக்கு வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நெட்டில் போய் பாருங்கள் சார், அனிருத் வித் கேர்ள் அப்படின்னு தட்டினாலே போதும். நீங்கள் ஃப்ரெண்டெல்லாம் போவேனா, மானாவரியாக கிடக்குது. உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது தெரியுமா? இவருக்கு என்ன சொத்து இருக்குது? அவர் யார் தெரியுமா? இவங்க யார் தெரியுமா? அவங்க வந்து பிராமின் குடும்பம். இவங்க யார் தெரியுமா? இவங்க இந்த குடும்பம். அப்படி 8000 கோடிக்கு அதிபதி. இவர் யார் தெரியுமா? வந்து 800 கோடி தான் இவர்கிட்ட இருக்குது. அதெல்லாம் ஒஸ்ட்டு பேச்சு. ஏன்னா பணத்தை வச்சு ஜாதியை வச்செல்லாம் பேசுறீங்க. முதல்ல என்ன பார்க்கணும் சார்? சாதியில் வந்து உயர்ந்துடுறான். ஒழுக்கத்தில் எங்கே இருக்கிற நீ? சாதி சமூகத்தில் நீ சொல்லிக்கலாம் பிராமின்னு, பக்கா பிராமின்னு. உயர்ந்த பிராமின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி கிடையாது, தேர்ட் குவாலிட்டி கிடையாது, ஃபஸ்ட்டு குவாலிட்டி சொல்லலாம். ஆனால் ஒழுக்கத்தில் என்ன குவாலிட்டி? கலாநிதி மாறன் மீதோ தயாநிதி மாறன் மீதோ ஒழுக்கத்தில் ஒரே ஒரு சின்ன கேள்வி விட முடியும். ஏன் இந்த பொண்ணு எடுத்துங்க, காவியா, அந்த இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய பொறுப்பை சுமக்குது. எவ்வளோ பெரிய பொறுப்பு. அப்போ அவங்களுக்கு தெரியாத தன்னுடைய வாழ்க்கை துணை அப்படி இல்லை சார். இதுதான் சார் இந்த பெரிய தொல்லையே. இந்த லவ்ன்றது நீங்கள் பண்ணல போல இருக்கு லவ், அதனால் உங்களுக்கு தெரில. அனிருத் வந்து சிலருக்கு பயன்பட்டுருக்கிறாரு, சிலர் வந்து அனிருத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க. அதிகப்பட்டவங்க தான் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, பயன்படுத்திக்கிட்டவங்க குற்றச்சாட்டு சொல்லுவாங்களா? நீங்கள் அதை வந்து இப்போ தயவு செஞ்சு இருக்காதீங்க. அவரே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாமியாராக போக வேண்டியவர். அவர் வெளியில் பேசாமல், அவருக்கு தெரியுமா ரஜினிகாந்த் எப்படி இருக்கிறார் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அக்கு தொக்கு இல்லாமல் இருக்கிறார் அவர். ஏன்னா அந்த 2 பொண்களுடைய வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பொண்டாட்டி திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வந்து கட்சி சொல்லலாம், அதுலேயும் அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் பெரும்பாலும் வந்து கேளம்பாக்கம் வீட்லேயும் இங்கே நிம்மதியாக தனிமையில் இருக்கிறார். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து பேரனுடைய எதிர்காலம், மகள்கள் இப்படி இருக்கும்போது பேரனுடைய எதிர்காலத்துக்கு கொஞ்சம் யோசிப்போம்ல கூடுதலாக. ஆமாம். ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குன்னா அவர் என்ன கேட்டால் இந்த தொல்லையை வேணும் சொல்லிட்டு தனியாக இருக்கிறார். இதில் எங்கே ரஜினிகாந்தை நீங்கள் இதில் கேட்க முடியும்? லவ்ன்றதே யார் மேலே எதுக்காக இதை சொன்னோன்னா, இந்த லவ்ன்றதே வந்து யார் மேலும் வரும்பா. யாருக்கு யார் மேலும் வரல. அந்த பொண்ணுக்கு வரல, இவர் மேலே, இவருக்கு வந்துடுச்சு. புரியுதா? அதனால் இப்போ இந்த பொண்ணு எடுத்துங்க, அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு லவ் அஃபெக்ஷன் யார் மேலே, அனிருத் மேலே ஏதோ 2-3 சந்திப்பில், அது வந்து மற்றதெல்லாம் மறைச்சிடும். மற்ற தப்புகள் இருந்தாலும் கூட மறைச்சிடும். வணக்கம். 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 இசையமைப்பாளர் அனிருத் அவர்களுக்கும் சன் குடிமூர்த்தினுடைய ஓனராக இருக்கக்கூடிய காவியா அவர்களுக்கும் திருமணமாக போகுது அப்படின்றத கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தியே பேசுகிறாங்க. ஒரு ஒய்சி மகேந்திரலாம் கிட்டத்தட்ட வெளிப்படுத்தியே பேசியிருந்தாரு. அவங்க திருமணம் எப்போ நடக்க போகுது? இல்லை, அனிருத் தானே சொன்னீங்க? அனிருத் தான். என் காதில் ஆன்டிருத்துன்னு இருந்துச்சு. அனிருத் என் காதில் விழும்போது ஆன்டிருத்துன்னு வந்துச்சு. அனிருத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இது என்ன சொல்கிறது, எனக்கு ஒன்றுமே இதை சொல்கிறதுக்கே தோணலை. ஏன்னா எப்பவுமே இதுக்கு வந்து எப்படி கலாநிதி மாறன் வந்து ஒத்துக்கிட்டாருன்றது தான் பெரிய கேள்வி இதில். ஏன்னா பெற்றோர்கள் சம்மதத்தோடு நடக்கிற திருமணம்னா எப்படி அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு? ஏன்னா இப்போது தயாநிதி மாறனாக இருக்கட்டும், கலாநிதி மாறனாக இருக்கட்டும், ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கேரண்டி கொடுக்க முடியும். கலைஞர் குடும்பத்துக்கு சில விஷயங்களுக்கு நம்ம வந்து கேரண்டி நிற்க முடியாது. ஆனால் வந்து இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடியது, முரசொலி மாறன் குடும்பத்தில் ஒரு விஷயம் நம்ம கேரண்டி கொடுக்க முடியும். என்ன கேட்டிங்கன்னா, அந்த இண்டிவிஜுவல் டிசிப்ளின் இருக்குல்ல, ஆமாம், தனி மனித ஒழுக்கம் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம வந்து கேரண்டி கொடுக்க முடியும். அது கலாநிதி மாறனுக்கும் சொல்ல முடியும், தயாநிதி மாறனுக்கும் சொல்ல முடியும். சின்ன கீறல் கூட கிடையாது. அப்படி தான் சொல்ல முடியும். தனி மனித ஒழுக்கத்துக்கு சொல்கிறேன். அப்படி இப்படி சில தகவல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த தகவலும் சொல்ல முடியாது. கலாநிதி மாறன் வந்து மேலேயும் தயாநிதி மாறன் 2 பேர் மேலேயுமே சொல்ல முடியாது. இன்னும் ஒரு படி மேலேயே நான் போய் சொல்வேன், முரசொலி மாறனுடைய அவருடைய வாழ்க்கையிலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையில் சின்னதாக கூட ஒரு கீறல் போட முடியாது. அப்படி தான் அவங்க லைஃப் இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கலாநிதி மாறன் ஒரு மகளை வந்து பெற்று, ஒரே மகள் கூட சொல்கிறாங்க. ஆமாம். எப்படி வந்து ஒரு கிளியை சொல்கிறாங்களே, ஒரு பழமொழி சொல்கிறாங்களே, கிளியை வளர்த்து குரங்கிட்ட கொடுத்த கதையா. குரங்கு என்ன பண்ணும்? கிளியை பிச்சு பிச்சு போடும். ரெண்டாவது வந்து நமக்கு வந்து இதில் எதுவும் பெரிய நமக்கு ஒன்றும் போட்டி போகாமலாம் இல்லை. வயசு 55 ஆயிடுச்சு. எனக்கு இருக்கிறத சொல்லணும். அதாவது நம்ம பெண் பிள்ளைகளுக்கு வந்து தகப்பன்ற அந்த முறையிலே கூட நான் வந்து இதை பார்க்குறேன். ஏன்னா பொது ஒழுக்கம்னு பார்க்கும்போது அனிருத்துக்கு வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் பண்ண முடியாது. ஏன் என்ன பண்ண? அவன் வந்து விமனேஸ்வராக வந்து சொல்ல முடியும். நம்ம
அனிருத் மேலே யாருன்னா குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க? குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்றது கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க தான் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. பயன்படுத்திக்கிட்டவங்க குற்றச்சாட்டு சொல்லுவாங்களா? புரியுதா? அதாவது குற்றச்சாட்டுனா பாதிக்கப்பட்டவங்க குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. பயன்படுத்திக்கிட்டா நீங்களே சொல்லுங்கள். இப்போது உதாரணத்துக்கு ப்ராஸ்டியூட் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பயன்படுத்திக்கிறாங்க, பணமாக்கிக்கிறாங்க. பணமாக்கிட்டு வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐயோ என்னை வந்து இவன் இப்படி பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அவன் காசை கொடுத்துட்டு அவன் பயன்படுத்திக்கிறான். ஸோ பயன்படுத்திக்கிறது தான் இங்கே இருக்குது. இங்கே வந்து பயன்படுத்திக்கிறவங்க வந்து எங்கன்னா புகார் தருவாங்களாப்பா? யாரும் தரமாட்டாங்க. அந்த மாதிரி தான் இதை வந்து நான் என்னடா ரொம்ப மட்டமாக சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. பொதுவாக நீங்கள் கேட்டதுக்கு தான் உதாரணம் தான் நான் சொல்கிறேன். பயன்படுத்திக்கிட்டவங்க வந்து புகார் சொல்ல மாட்டேன். இரு தரப்புலையும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட பட்சத்தில் எப்படி புகாராக வரும்? புகாராக மாறாது. அப்போ இந்த இடத்துல வந்து அனிருத் வந்து சிலருக்கு பயன்பட்டுருக்கிறாரு, சிலர் வந்து அனிருத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்படியே எடுத்துக்கணும் நீங்கள். அப்படின்னா வந்து நீங்கள் சும்மா தட்டிட்டு நீங்கள் வந்து அனிருத்னு நீங்கள் தட்டிட்டு அனிருத் வித் கேர்ள் அப்படின்னு தட்டினாலே போதும். நீங்கள் ஃப்ரெண்டெல்லாம் போவேண்ணா அனிருத் வித் கேர்ள்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா மானாவாரியாக கிடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து எப்படி வந்து இது வந்து நம்ம சொத்துக்களே விட்டுருங்கப்பா. இந்த எல்லாரும் இதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. வயதில் மூத்தவங்க கூட அவங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது தெரியுமா? இவருக்கு என்ன சொத்து இருக்குது? அவர் யார் தெரியுமா? இவங்க யார் தெரியுமா? அவங்க வந்து பிராமின் குடும்பம். இவங்க யார் தெரியுமா? இவங்க இந்த குடும்பம். அப்படி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8000 கோடிக்கு அதிபதி. இவர் யார் தெரியுமா? வந்து 800 கோடி தான் இவர்கிட்ட இருக்குது. இதெல்லாம் ஒஸ்ட்டு பேச்சு எனக்கு. ஏன்னா பணத்தை வச்சு ஜாதியை வச்செல்லாம் பேசாதீங்க. முதல்ல என்ன பார்க்கணும் சார்? ஒரு பெண்ணை கட்டி கொடுக்குறோன்னா என்ன சார் பார்க்கணும்? நீங்கள் சொல்லுங்கள் சார். ஒழுக்கமாக இருக்கிறோன்னான்னு பார்க்கணும் முதல்ல. நீங்கள் எல்லாம் இருந்து உங்ககிட்ட வந்து ஒழுக்கம் இல்லைன்னா முடிஞ்சிச்சு. ஒரு மனிதனுக்கு நான் சொல்கிறேன், இது வந்து யார் வேணாலும் பணம் எடுத்துக்கலாம். பணம் போயிடுச்சுன்னா நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம் சார். நீங்கள் ஜீரோ வந்துட்டீங்க சார், பிஸ்னஸ் ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு சார், நீங்கள் ஜீரோ வந்துட்டிங்கன்னா நீங்கள் சம்பாரிச்சிடலாம். கலாநிதி மாறன் பிறக்கும் போதே பெரிய கோடி சொன்னான் சார். இல்லை உழைப்பு அறிவு ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கான சூழல் நேரம் காலம் எல்லாம் அமைஞ்சது, தட்டி தூக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து எத்தனாயிரம் கோடியோ சொல்கிறாங்க, அது நமக்கு தெரியாது. சில பேர் சொல்கிறாங்க. நம்ம அந்த கணக்கு அர்த்தம் சொத்தை வந்து நம்ம வந்து ஆட்டை போடுற எண்ணமும் கிடையாது, கணக்கு போடுற எண்ணமும் நமக்கு இல்லை. ஆனால் வந்து உழைப்பும் அறிவும் கலாநிதி மாறட்ட இருந்தது. சக்ஸஸ்ஃபுல் ஒரு தொழிலதிபராக நின்றுட்டார். இப்போது பணம் போயிடுச்சுன்னா நம்ம ஜீரோலேருந்து சம்பாரிச்சிக்கலாம் ஒரு மனிதனுக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து கை கால் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஒரு கை போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கட்டைக்கை வச்சுக்கலாம், கட்டைக்கால் வச்சு கூட பார்த்திங்கன்னா மூவ் பண்ண. கண்ணே இல்லைனாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டிக் வச்சு மூவ் பண்ணுறதை பார்க்குறேன். அவங்களாம் வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. நல்லா இருக்கிற நாய்க்கு தான் பிச்சை இருக்குது. கண் பார்வை இல்லாத உழைச்சி சம்பாதிக்கிறான். இதுதான் உண்மை. நான் சொல்கிறது சத்தியமான உண்மை. சோம்பேறிங்க என்றைக்கும் சோம்பேறி தான். நல்லா கை கால் உலக்க மாதிரி இருக்குது, வந்து சுற்றி சுற்றி வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, உடல் அங்கீனம் ஏற்பட்டால் கூட அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மீட்டெடுத்துக்க முடியும் அவங்க. ஆனால் ஒரு முறை வந்து கேரக்டர் வந்து உடஞ்சி துக்குரம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை ஒட்ட வைக்கவே முடியாது. அது மீட்டு கொண்டு வர முடியாது. நீங்கள் சொல்லலாம், சார் நான் தெரிஞ்சிட்டேன், நான் நல்லவன் ஆகிட்டேன், நான் ரொம்ப சுத்தமானவனாக இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன் இப்படின்னு சொன்னால் கூட முடிஞ்சிச்சு. உன் கதை அதோடு முடிஞ்சிச்சு. நீ மீண்டும் அந்த கேரக்டரை மீட்டெடுக்க முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக நம்ம குணம், நம்ம ஒழுக்கம், அடிப்படை ஒழுக்கம் நம்மகிட்ட ரொம்ப தேவை. ஒழுக்கம் போயிடுச்சுன்னா கேரக்டர் போச்சு, அவ்வளோதான். ஒழுக்கம் இல்லைன்னா முடிஞ்சிச்சு. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணை கட்டி கொடுக்குற தகப்பன் என்ன பார்க்கணும்னா முதல்ல ஒழுக்கத்தை தான் பார்க்கணும். அவன் எத்தனை ஆயிரம் சம்பாதிக்கிறான், எத்தனை லட்சம் சம்பாதிக்கிறான், அது வேஸ்ட். ஒழுக்கம் இருக்கா அவன்கிட்ட? ஒழுக்கம் இல்லை, அப்புறம் மற்ற மயிரெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஸோ அதனால் இதுதான் வந்து இது வந்து கலாநிதி மாறன் கூட ரொம்ப நீண்ட காலம் டைம் எடுத்தான் இது அக்செப்ட் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் மகளுக்கு வந்து வயசு கூட்டிகிட்டே இருக்குது. சில பேர் 40 வயசு சொல்கிறாங்களா, அதெல்லாம் பாவம், அநியாயம், தப்பு. அதெல்லாம் அந்த குழந்தைக்கு இன்னும் 32லேருந்து ஒரு 33 வயசு ஆகிட்டு இருக்கு கரெக்டாக சொல்ல போனால். அவ்வளோதான். அது வந்து உங்களுக்கு தெரியும்ல, நார்மலாக ஒரு 28 வயசில் முடிச்சுடுவாங்க திருமணம்.
சரிங்களா? அது 28 வயசில் 3 கல்யாணம் பண்ணவங்களாம் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அது வேறு விஷயம். பட் 28 கல்யாணத்தில் 28 வயசில் அந்த ஒரு கல்யாணத்தை முடிச்சுன்னு நினைப்பாங்க பெரும்பாலும் பேரண்ட்ஸ். நார்மல் அதிகபட்சம் போனால் ஒரு 2 வருஷம். 30 வயசை கடந்துட்டா அப்போ வந்து இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவ ரீதியில் அவங்களுக்கு சில சிக்கல்லாம் இருக்கும் மகப்பேருக்கு போகும்போது. அதனால் கூடுமான வரைக்கும் 30ல் முடிச்சிடுவாங்க. இது குழந்தைக்கு 32 ஆயிடுச்சு பாப்பாவுக்கு. அப்போது வந்து பெற்றோர்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. பண்ணி ஆகணும், விருப்பம் இருக்கோ இல்லையோ மகள் விருப்பத்துக்கு பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சில பேர் பேசுகிறாங்க, அவர் யார் தெரியுமா, அவர் என்ன சமூகம் தெரியுமா, அவர் வந்து பிராமின்னு, பக்கா பிராமின்னு, பச்சை பிராமின்னு. எல்லாம் ஒன்று தான், எல்லாம் இருக்கட்டும். நீ வந்து சாதியில் வந்து உயர்ந்துடுறான், ஒழுக்கத்தில் எங்கே இருக்கிற நீ? சாதி சமூகத்தில் நீ சொல்லிக்கலாம் பிராமின்னு, பக்கா பிராமின்னு. உயர்ந்த பிராமின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி கிடையாது, தேர்ட் குவாலிட்டி கிடையாது, ஃபஸ்ட்டு குவாலிட்டி சொல்லலாம். ஆனால் ஒழுக்கத்தில் என்ன குவாலிட்டி? ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் இன்னொன்று அவங்க ஏற்றமா அவர் பாரம்பரியம், அவர் வைஜி பார்த்தசாரதியோட அந்த குடும்பத்தில் வந்து ஒரு இது ஒன்று சாதிக்கு அப்புறம் ரெண்டாவது இது ஒரு பில்டப். சரி எல்லாம் இருக்கட்டும், ஒழுக்கம் என்ன ஒழுக்கம் கேட்ட ஒழுக்கம் தான் சார். பல பெண்கள் கூட வந்து அவருக்கு வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நான் என்ன குறுன்னு பார்த்தா நெட்டில் போய் பாருங்கள் சார், நெட்டில் போய் பாருங்க. எல்லாமே வந்து அவங்களுடைய இது எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, விருப்பத்திற்கு இணங்க தானே இருக்கு. விருப்பத்திற்கு இணங்க பாருங்க, விருப்பத்துக்கு இணங்கிறத கூட சார் அதான் நீ மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன். நான் ஒரே வார்த்தை கேட்குறேன், இந்த கலாநிதி மாறன் குடும்பத்தில் சொல்லுங்கள் சார், ஒழுக்கக்கேடு சொல்லுங்கள் சார். இப்போ இந்த கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணை கூட சேர்த்தே நீங்கள் சொல்லுங்கள் சார், ஒழுக்கத்தில் ஒரு சின்ன கீரல் போட முடியுமான்னு கேட்குறேன். அதுக்கு பதிலே வரமாட்டேங்குது உங்ககிட்ட இருந்து. கலாநிதி மாறன் மீதோ தயாநிதி மாறன் மீதோ ஒழுக்கத்தில் ஒரே ஒரு சின்ன கீரல் போட முடியும். ஏன் இந்த பொண்ணு எடுத்துங்க, காவியா அந்த இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய பொறுப்பை சுமக்குது, எவ்வளோ பெரிய பொறுப்பு. அப்போ அவங்களுக்கு தெரியாத தன்னுடைய வாழ்க்கை துணை அப்படி இல்லை சார். இதுதான் சார் இந்த பெரிய தொல்லையே. இந்த லவ்ன்றது நீங்கள் பண்ணல போல இருக்கு லவ், அதனால் உங்களுக்கு தெரில. லவ் பண்ணால் பெரிய சிக்கல் சார். அது லவ்வில் விழக்கூடாது எப்பவுமே. லவ் வந்து யார் மேலே வேணாலும் வரும் சார். பிச்சைக்காரன் மீது கூட லவ் வரும் ஒரு பணக்கார பெண்ணுக்கு. லவ் யார்? நீங்கள் நெப்போலியன் கதைலாம் நெப்போலியன்னா நீங்கள் இந்த நெப்போலியன்ட்டு போகாதீங்க, அவர் உடனே நோட்டீஸ் அனுப்பிச்சுடுவாரு. மாவீரன் நெப்போலியன் கதையை படிங்க. பிளாட்ஃபாரத்தில் குப்பையை வந்து பேப்பரை பொறுக்கி படிச்சிருந்தவர், அதுக்கப்புறம் அந்த பேப்பரை விற்கிற இடத்துக்கு வராரு ரயில்வே ஸ்டேஷனில். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை பார்க்குறாரு, குடும்பத்தோடு ஷாப்பிங் போகும்போது அந்த பொண்ணு போகும்போது இவர் பிளாட்ஃபாரத்தில் இருக்கும்போது அந்த பொண்ணை பார்த்துறாரு. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு உடனே காதல் வயப்படுறாரு. ஆனால் அவங்க யாருன்னா மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பம், ஆர்வ கோளாறு. மறுநாளே என்ன செய்கிறாரு, நம்மளை மாதிரி கேட்டகரின்னு நினைக்கிறேன், இது போய் அசிங்க பண்ணணுன்னு இருக்குது. நேராக போகிறார், நேராக போயிட்டு கேட்டு வாசலில் போய் நின்று நான் இந்த உங்கள் முதலாளியை பார்க்கணும்னு சொல்லிட்டு வாட்ச்மேன்ட்டு சொல்கிறார். அதெல்லாம் பார்க்க முடியாது, இன்னும் பிச்சைக்காரமாக இருக்கான், தலையில் எண்ணெய் வைக்கிற வந்து சொக்கையெல்லாம் கிழிஞ்சி போயிடுது, மண்ணு கிண்ணமாக இருக்குது, ஒரே குப்பையாகிற ஆள் சொல்லி அதெல்லாம் முடியாது சொல்கிறேன். 16 வயசு. அப்போ வந்து நேராக வந்து சண்டை போடுறாரு, மல்லு கட்டுறாரு வாட்ச்மேன்ட்ட. அப்புறம் மேலே அங்கே போர்ட்டிக்கோ மேலே இருந்து பார்த்துட்டு, பால்கனிலேருந்து பார்த்துட்டு, என்னப்பா அதுன்னு கேட்டான். இல்லை உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு. சரி அனுப்பிவிடு மேலே. சரி சொல்லிட்டு இவர் நேராக மேலே போகிறார். எந்த தயக்கமும் இல்லாமல் கம்பீரமாக நெஞ்சை நிமித்தின்னு போகிறார். போய் நின்ன உடனே என்ன கேட்டேன்னா வந்து, என்னப்பா என்ன வேணும் அவனுக்கு, சாப்பிட வேணுமா, அதாவது பசிக்கிட்டா, இல்லை கண்ணுக்கெல்லாம் மங்கலாக இருக்கு, உள்ளே போயிருக்கேன், என்ன வேணும், என்ன வேணும்? நான் உங்ககிட்ட பிச்சை எடுக்கலாம் வரல, உங்கள் பொண்ணை வந்து பெண் கேட்டு வந்திருக்கிறேன். உங்கள் பெண் கேட்டு வந்துருக்கிறேன். பெண் கேட்டு வந்துருக்கிறேன். வீட்டில் அந்த உள்ள அந்த ரிசப்ஷன் ஹாலில் உட்காந்துருந்தாங்க பாருங்கள், அந்த ஹாலில் உட்காந்துருங்க நடுக்கூடத்தில், எல்லாரும் அதிர்ச்சியாக, அந்த பெண் உட்பட அதிர்ச்சியாக எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன திடீர்னு யாரும் ஒருத்தன் வந்து திடீர்னு வந்து பொண்ணு கேட்குறேன்றான், என்ன அப்படின்னா. உடனே வந்து என்னடா அப்படின்னா பைத்தியம் ஏதாவது பிடிச்சி போச்சா, கெட் அவுட், வெளியே போன்னு சொன்னேன். இல்லை என்னால் வெளியெல்லாம் போக முடியாது, நீங்கள் இது ஒன்றும் ஒரு முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டினா, ஏன்னா இவன் பைத்தியம் இந்த வாட்ச்மேனை வர சொல்லி தூக்கி வெளியே போடுங்க சொன்னேன். உடனே இல்லை ஜிம்பின்னு சொல்கிறான், நான் யாருன்னு தெரியாமல் நீங்கள் வந்து என்னை வெளியேற்றுறீங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே எல்லோரும் வந்து கேட்டா, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் யார் தெரியுமா, இந்த வருங்கால இந்த ஃப்ரான்ஸோட அதிபர் சக்கரவர்த்தி.
உடனே எல்லாரும் பார்த்து மறுபடியும் கொல்லுன்னு சிரிக்கிறாங்க எல்லாருமே. ஏன்னா அது வருங்கால ஃப்ரான்ஸோட சக்கரவர்த்தி, என்னடா இவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன் தான் போல, கன்ஃபார்ம் ஆச்சு, தூக்கி வெளியே போடுங்க. இல்லை விடுங்க 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 சொல்லிட்டான். அது சரி அப்புறம் அப்படின்னு கேட்டினா, வருங்கால ஃப்ரான்ஸோட சக்கரவர்த்தின்னு ஒரு திட்டமிட்டிருக்கேன், என்னோட இன்னொரு திட்டம் இருக்குது, அதை கேட்டிங்கன்னா அதிர்ச்சி ஆகிடுங்க. என்ன திட்டம்னு கேட்டினா, ஐரோப்பா கண்டம் மொத்தத்தையும் என் காலடியில் கொண்டு வருவேன். ஏய் அக்மார்க் பைத்தியக்காரவனை இவனை தூக்கி போய் வெளியே வீசுகிறான்ட்டான். நேராக தூக்கி போய் அவனை கொத்தாக தூக்கின்னு போயிட்டு கேட்டுக்கு வெளியில் எடுத்து போய் பொத்துன்னு போட்டானு, உருண்டு பிறண்டு போயிட்டு திரும்பி நிமிந்து பார்த்தானா அப்படி சொல்லிட்டு. ஆனால் அந்த நெப்போலியன் அவன் சொன்ன மாதிரி ஃப்ரான்ஸோட அதிபர் இராணுவத்தில் சேர்றாரு, இராணுவத்தில் படிப்படியாக முன்னேறி ஒரு ஃப்ரான்ஸோட அதிபராகிறாரு, ஐரோப்பா கண்டத்தை அலற விட்டார். ஆனால் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி பேரம் பேத்தி எடுத்து போயிடுச்சு. ஸோ இங்கே கனவு தான் முக்கியம். நான் சொல்கிறது புரியுதா? அதனால் இந்த லவ்ன்றதே யார் மேலே, எதுக்காக இதை சொன்னேன்னா, இந்த லவ்ன்றதே யார் மேலும் வரும்பா, யாருக்கு யார் மேலே வரல. அந்த பொண்ணுக்கு வரல, இவர் மேலே, இவருக்கு வந்துடுச்சு. புரியுதா? அதனால் இப்போ இந்த பொண்ணு எடுத்துங்க, அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு லவ் அஃபெக்ஷன் யார் மேலே, அனிருத் மேலே ஏதோ 2-3 சந்திப்பில், அது மற்றதெல்லாம் மறைச்சிடும், மற்ற தப்புகள் இருந்தாலும் கூட மறைச்சிடும். அனிருத் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர், பெரிய ஒரு இருக்கட்டும். ஆனால் கம்பேர் பண்ணும்போது ஏழை யாரு இருந்தாலும் அதே ஈக்குவலா பார்க்கணும் அவசியம் அப்படி இல்லை, அப்படி கிடையாது. அதுதான் நான் சொல்கிறேன். நான் அந்த இடத்துக்கு கூட நான் போகல. அவர் 8000 கோடி, இவர் 800 கோடின்றது நான் முதல்ல சொல்லிட்டேனா இல்லையா? நான் அந்த இடத்துக்கு போகல. ஒழுக்கத்தில் பாருங்கன்றேன். ஒழுக்கத்தில் நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு உறவினர், ரஜினிகாந்த் இப்போ தயவு செஞ்சு இருக்காதீங்க. அவரே இப்போ பார்த்தீங்கன்னா சாமியாராக போக வேண்டியவர். அவர் வெளியில் பேசாமல், உங்களுக்கு தெரியுமா ரஜினிகாந்த் இப்போ எப்படி இருக்கிறார் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அக்கு தொக்கு இல்லாமல் இருக்கிறார் அவர். அவர் என்ன செய்கிறாருன்னா, இப்போ முழுக்க அவருக்குன்னு ஒரு தனி உலகத்தில் இருக்கிறாரு. ஏன்னா அந்த 2 பொண்களுடைய வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பொண்டாட்டி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி சொன்னதும் அதுலேயும் அவர் விருப்பம் இல்லை. அவர் பெரும்பாலும் கேளம்பாக்கம் வீட்லேயும் இங்கே நிம்மதியாக தனிமையில் இருக்கிறாரு. ஏன்னா வயோதிகம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த விஜய் ரசிகர்கள் கொடுக்குற இந்த குஜிலி மஸ்ட் டார்ச்சர் ஒரு பக்கம், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பேரனுடைய எதிர்காலம். ஏன்னா மகள்கள் இப்படி இருக்கும்போது பேரங்களுடைய எதிர்காலத்துக்கு கொஞ்சம் யோசிப்பல கூடுதலாக. ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குன்னா அவர் என்ன கேட்டால் இந்த தொல்லையை வேணாம் சொல்லிட்டு தனியாக இருக்கிறார். இதில் எங்கே ரஜினிகாந்தை நீங்கள் இதில் கேட்க முடியும்? அவர் வாழ்க்கையில் நினச்சி பார்க்காததான் நடந்துருச்சு. இப்படி நடக்கிறது இப்போ ஐஸ்வர்யாவுக்கு இப்படி ஆகும் நினச்சாரா வாழ்க்கை? சொல்லி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் அவன் ஒரு பக்கம் அரசியல் கட்சி தொடங்குறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் இருந்துருக்கிறான். தேவையில்லாமல் இவர் மண்டையை ஊட்டினுக்கிறானுங்க. இவர் இன்னமும் அந்த ரசிகர்லாம் உயிர் எழுதி கொடுத்தா மாதிரி. ஆனால் தயவுசெய்து ரஜினிகாந்தை பற்றி பேசாதீங்க. அவர் பாட்டு நிம்மதியாக இருந்தாலே போதும். அவங்களாம் வயசு வந்துச்சு சார், கிட்டத்தட்ட இன்னும் அவர் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கிறாரு. வயோதிகம் 70 வயசு தாண்டினா தான் உங்களுக்கு அப்போ தான் அது உச்சபட்சமாக இருக்கும். ஏன்னா அவர் கூட பயணித்தவங்க எல்லாம் மரணத்தை தழுவினுக்கிறாங்க. ரஜினிகாந்தோட சேர்ந்து பயணித்தவங்க அது யாரை வேணால் நீங்கள் எடுத்துங்க, அது பாரதி ராஜாவை எடுத்துங்க, பாக்கியராஜ், இவங்கெல்லாம் அந்த ஒரு காலகட்டத்திலாம் அடுத்தடுத்து மரணத்தை வரும்போது சாகும் போதாவது நிம்மதியாக இருக்கணும். ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்காரு தெரியுமா ரஜினிகாந்த் ஒரு வார்த்தை, சாகிற காலம் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை நரகமாயிடும் சொன்னார். சரிங்களா? அதனால் அவர் பாட்டு நிம்மதியாக இருக்கிறார். அவர் அவர் அடுத்த படம் அவருக்கு இன்னொரு 10 வருஷம் ஆயுசு இருந்துச்சுன்னா இன்னொரு 10 படம் கொடுப்பார். இன்னும் ஒரு 500 கோடி சம்பாரித்து பேரனுக்கு வைப்பார். நான் சொல்கிறது புரியுதுங்களா அவருக்கு? ஏதோ கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறாரு. இதோ இப்போ கூட சமீபத்தில் ஒரு நடிகருக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏதோ முடிஞ்சு சரி. அவர் ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் விரும்புகிறார் ரஜினிகாந்த் பொறுத்த வரைக்கும். அதில் நம்ம அவரை எதுலேயுமே இழுக்கக்கூடாது. என்னை கேட்டால் அவரை நிம்மதியாக விடுங்க. அதனால் இதில் அவருடைய பார்ட்னர் இருக்குது. இதுவும் ஒரு குடும்பம், ரஜினிகாந்தோடைய சம்பந்தி, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த அனிருத்துக்கு இருக்கும் அந்த ராகவேந்தருக்கும் ஏதோ பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்கல்ல, அந்த அம்மா இருக்காங்கல்ல, தம்பி தானே அவர், யாருன்னா நம்ம பேர்னா லதாவுடைய அவங்க ஒய்ஜியா, ஆமாம் ஒய்ஜி பார்ட்ஸ், தான் அவங்க தம்பியோ ஏதோ முறையாகவே இருக்குது. இது என்ன ஒரு சொந்தம், அது என்ன சொந்தமாக அதுக்குள்ளே ஆராயவே முடியாது. ஆனால் ஒரு தடவை அந்த ஃபேஸ்புக்கில் வந்துச்சு, இப்படி அப்படி லிங்க் பண்ணி வந்துச்சு, தலை சுற்றிச்சு எனக்கு. இது இவங்களுக்கு அவங்க சொந்தம், அவங்களுக்கு இவங்க சொந்தம், அப்படி நமக்கு அதெல்லாம் எங்கே டைம் இருக்குது இதெல்லாம் படிக்கிறதுக்கு. அவங்க எத்தனை பேர் சொந்தக்காரங்க. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியும்,
ஏகப்பட்ட டைவர்ஸு தமிழ்நாட்டில் வந்து டைவர்ஸ் அதிகமாக நடந்த ஒரு குடும்பம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த குடும்பம் பெரிய லிஸ்ட்டு போட்டிங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இவங்க வந்துடுவாங்க. டைவர்ஸ்ன்றது சர்வசாதாரணம். அதைத்தான் நான் சொல்கிறேன். இதில் வந்து எதுவும் நம்ம அபசகனமாலாம் பேசலை. நல்லபடியாக இருக்கட்டும். நான் ஒரு பெண் குழந்தை நல்லபடியாக இருக்கட்டும். அதுவும் டேலண்டான குழந்தை. அது வந்து உள்ளபடியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோடீஸ்வரன் கூட தேவையில்ல. அந்த ஒரு டேலண்டான வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து அவன் ஏழையாக இருக்கட்டும் பாழையாக இருக்கட்டும் என்னவோ இருக்கட்டும் வாழ்க்கைக்கு ஒத்து போகிறோன்னா உகந்தவனாக இருக்கணும். இதுங்க ஏற்கனவே இங்கே வந்து டைவர்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது. இதில் வேறு பாரம்பரியம் வேறு. இது இந்த பாரம்பரியம் அந்த பாரம்பரியம் இந்த சாதி அந்த சாதி அதெல்லாம் தேவையே இல்லை. பட் எப்படியோ அது வந்து இப்படி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் தவறான தகவல் சொல்கிறாங்க சில பேர். அந்த பொண்ணுக்கு 40 வயசு ஆகிடுச்சு. யாரோ அதுக்கு வந்து 32 33 வயசு ஏதோ ஆகிருக்கு. அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேசியாச்சுன்றாங்க. ஒரு பேரண்ட்ஸ் என்ன செய்ய முடியும்? பிள்ளைகள் வந்து பிடிவாதமாக நிற்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி தான் அவங்க மூவ் பண்ணுறாங்க. தவிர அவங்களுக்கும் மனப்பூர்வமாக முழு இது விருப்பம்லாம் கிடையாது. மகள் விருப்பம் நம்ம விருப்பம்னு தான் நினைப்பாங்க. இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்துக்கு வந்து ஒரே வந்து முதலாளி, ஒரே எஜமா யார்? காவியா தான். அப்போது சரி, கடந்த காலத்தில் எப்படி இருந்தோமோ இனிமேல் வருங்காலத்தில் மனைவிக்கு பொருத்தமானவனா வாழக்கூடிய இடத்துல வந்து அணிந்திருந்தாருன்னா சந்தோஷம். ஆனால் இப்போ இவங்க அடுத்த கட்டமாக என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு வேணால் நம்ம வந்து பேசலாம். மற்றபடி நல்லபடியாக இருக்கட்டும். சந்தோஷம்.